தனிமையிலே இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். அவர் உயிர்ப்பிக்க வல்லவர், அவர் உருவாக்கவும் வல்லவர், அவர் சீர்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நம்பிக்கை இல்லையா? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நாற்றம் எடுத்த கல்லறை கண்டைக்கு போய் நின்று ஒரே ஒரு வார்த்தையினாலே லாசருவே வெளியே வா என்ற உடனே கல்லறைக்குள்ளிருந்த நாற்றம் எடுத்த மனிதனுடைய சரீரத்துக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்பட்டு போயிற்று. மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள் இறங்கும் பொழுது நம்மை சுற்றிலும் பொதிந்து வைத்த சீலைகள் மாற்றப்படும். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுற்றி கட்டி வைத்திருந்த கட்டுகளும் மாற்றப்படும். உயிர் பெற்றவர்களுக்குள்ளே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புது வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு சாவு வஸ்திரம் நீக்கப்பட்டு பழையதெல்லாம் ஒழிஞ்சு போய் புதிதான ஒரு வாழ்வு உண்டாகும். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார் என்ற சாட்சி உண்டாகும். ஆமென். அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். வாழ்க்கையில செத்து போனீங்களா? உயிரோட இருக்கிறது மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா இதையெல்லாம் செத்து போய் நான் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் செத்து போய் வந்திருக்கிறேன். என் வியாபாரம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. எனக்கு இருக்கிற கடன் கஷ்டங்களை சொல்லி மிகையாகாது. எவ்வளவு வேதனைகள் தெரியுமா? எதை ஆரம்பித்தாலும் அது தோல்வி. எல்லாம் முற்று பெற்றது. என் குடும்பத்தை நினைச்சு, என் பிள்ளையை நினைச்சு என் இருதயத்தில் செத்து போய் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரா? என் வாழ்க்கையை தேவன் உயிர்ப்பிப்பாரா? என்னை ஆண்டவர் மீண்டும் எடுப்பித்து கட்டுவாரா? கர்த்தர் எனக்கு ஜீவனை தருவாரா? கர்த்தர் மீண்டும் என் குடும்பத்தை அலங்கரிப்பாரா? என் குடும்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரா? கர்த்தர் சொல்லுகிறார், நம்பி வந்திருக்கிற என்னுடைய பிள்ளையே, குடும்பமே, உன்னை நான் உயிர்ப்பிக்க வல்லவர். இழந்து போயிற்றா, அதனை திருப்பிக் கொள்ளுவாய். நின்று போயிற்றா, கர்த்தர் வாசலை திறந்து தருவார். அடைக்கப்பட்டதா, கர்த்தர் அதை திறப்பார். மறக்கப்பட்டதா, கர்த்தர் நினைப்பூட்டுவார். மறுக்கப்பட்டதா, கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவரால் செய்யக்கூடாததொன்றும் இல்லை. அவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து என் குடும்பம், என் வாழ்க்கை, உற்றார் உறவினர்களுக்கு முன்னே, தேசத்துக்கு முன்னே தலகுனிஞ்சு போயிடுமோ நினைக்கிற கர்த்தரை விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ ரபா சந்தரபா சீக்கரபா யந்தரபா, எது முடிந்தது, முற்று பெற்றது, ஆகாது, நடக்காது, முடியாதுன்னு சொல்றியோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நீரற்று போன நீரூற்றை கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அதை கர்த்தர் மகிமை நிறைந்த நீரூற்றாய் மாற்றுகிறார். இதோ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிற்றோ, முற்று பெற்றதோ, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தரும் வாக்குறுதி, உன்னை உயிர்ப்பிப்பேன், உன்னை உயிர்ப்பிப்பேன், உன்னை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். நீ செழிப்பான ஸ்தலமாய் மாறுவாய். நீ சாட்சியின் குடும்பமாய் மாறுவாய். நீ அற்புதத்தை பெற்ற தேவ பிள்ளையாய் மாறுவாய். செத்து போன உன் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். உன் காயங்களை ஆற்றுவேன். நிச்சயமாய் உன் சரீரத்திலே பலன் உண்டாகும். உன் இரத்த நாளங்களில் பலனை தருவேன். உன் எலும்புகளில் பலனை தருவேன். நரம்புகளில் பலனை தருவேன். உன்னை நான் சுகமாக்குகிறேன். இதோ என் உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் கண்களிலே, உன் காதுகளிலே, உன் நாவுகளிலே, உன் ஐப்புலன்களிலே, சரீரத்தின் அவயவங்களிலே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வல்லவர் வல்லவர் வல்லவர்
வல்லவர் சொல்லுகிறார், வல்லமை மிக்கவர் சொல்லுகிறார், இதோ உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லுகிறார், உயிர்ப்பிப்பேன், அடையாளம் தெரியாத அறுவை சிகிச்சையை செய்வேன், உன் சரீரத்தில் அற்புதத்தை செய்வேன், உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றுவேன், இன்று நீ வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் தருவேன், உன் வேண்டுதலுக்கு பதில் தருவேன், உன் விண்ணப்பதற்கு பதில் செய்வேன், உன்னை உயிர்ப்பிப்பேன். தாழ்மையிலே இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து தாரம் பற்றி நடத்துகின்றீர்.